अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि। அன்பார்ந்த சகோதரர்களே, வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வந்து அமர்ந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான பட்டமளிப்பு உரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அரங்கின் உள்ளே வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரை கிருபையினால் இன்றைய தினம் நமது ஜம்இய்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியாவின் 24வது ஆண்டு நிறைவு மற்றும் 11வது பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் தொடரில் முதல் அமர்வில் கல்லூரிய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் உரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியாவில் 5 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்ற அந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும், அதுபோன்று ஹிஃப்து பிரிவில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிரிவில் குர்ஆனை மனனம் செய்து முழுமையாக மனனம் செய்த அந்த 3 மாணவர்களுக்கும் சான்றும் அதற்கான பரிசும் வழங்கப்பட்டதை நாம் எல்லாம் அறிகிறோம். இந்த பட்டம் பெற்ற மாணவர்கள் குர்ஆனை முழுமையாக தன்னுடைய மனங்களில் மனனம் செய்த இந்த ஹாஃபிதுகள், இவர்களுக்கு சில அறிவுரை நிகழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இங்கு பணிக்கப்பட்டுள்ளேன். அன்பிற்குரித்தான பட்டதாரிகளே, குறிப்பாக முதலில் நான் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த அந்த மாணவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன். ஃபைன்ன கைருல் ஹதீஸி கிதாப் அல்லாஹ் வ கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சுக்களிலே மிகவும் சிறந்த பேச்சு திருமறை குர்ஆன் தான். எனவே அந்த திருமறை குர்ஆனை முழுமையாக அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாத இந்த சிறுவர்கள் அந்த திருமறை குர்ஆனை முழுமையாக 30 ஜுஸுக்கள் 114 அத்தியாயங்களை
பார்க்காமல் அப்படியே தன்னுடைய மனதில் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அருள், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எந்த பரிசும் இதுக்கு ஈடாகாது. இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பரிசுகளும் இத்தோடு இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு மறுமையில் மகத்தானதாக வந்து அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவருடைய உள்ளத்தில் திருமறை குர்ஆனுடைய பகுதிகளில் சிறிதளவும் இல்லையோ, மஸலுல்லதி லைஸ ஃபீ கல்பிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கமஸலில் பைத்தில் ஹரிப், யாருடைய உள்ளத்தில் திருமறை குர்ஆனிலிருந்து எந்த வசனங்களும் இல்லையோ அவனுடைய மனம் பாழடைந்த வீடு என்று வீட்டை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சிறார்கள் திருமறை குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? வாழும் அற்புதம் என்றே சொல்லலாம். சாதாரணமாக ஒரு திருக்குறளை ஒரு சிறுவன் மனப்பாடம் செய்துவிட்டால் அதை பத்திரிகையில் பரவலாக எழுப்புவார்கள், பரபரப்பாக பேசப்படும். திருக்குறளை மனனம் செய்த சிறுவன் என்றெல்லாம் ரொம்ப ஃபிளாஷ் பண்ணுவாங்க. ஏதோ 1 2 1000 1000 1 2 பேர் செய்வாங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் என்பது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மொழிதான், தமிழ் மொழிதான். அவன் கற்றிருக்கக்கூடிய அவனுடைய தாய்மொழியில் எழுதப்பட்ட ஒரு குறளை மனப்பாடம் செய்வது மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதுகிறான். ஆனால் தாய்மொழி அரபி இல்லாத இந்த சிறுவர்கள் திருமறை குர்ஆனை அந்த அரபியில் மனனம் செய்திருக்கிறார்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு அருளிய மிகப்பெரிய அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இந்த ஹாஃபிஸ் பட்டத்தை பெற்ற இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, ஏதோ பட்டம் கொடுத்து விட்டார்கள், இத்தோடு இவருடைய பணி முடிந்து விட்டு இருந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை அணுகக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். யார் திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்களோ அதனை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். 30 ஜுஸ்கள் நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள், நாள் ஒன்றிற்கு 1 ஜுஸ் என நீங்கள் அன்றாடம் ஓதினீர்களேயானால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் குர்ஆனை ரிப்பீட் பண்ணிடலாம். அப்படி இல்லையானால் ஏற்கனவே தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஹாஃபிஸ்களுடைய நிலைத்தான் உங்களுக்கும் ஏற்படும். எப்பொழுது அவர்கள் நோன்புடைய மாதம் வந்த உடனேயே சாப்பிடக்கூட மாட்டார்கள், நோன்பு திறந்து விட்டு திருமறை குர்ஆன் இந்த பகுதிகளில் ஓதியாக வேண்டும் என்ற பதத்தத்தோடு அப்பொழுது ஏதோ புதுசாக மனனம் செய்தது போன்று மனனம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது. சர்வ சாதாரணமாக தூக்கத்தில் எழுப்பி இந்த வசனத்தை ஓது என்று சொன்னால் ஓதக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அன்றாடம் நீங்கள் திருமறை குர்ஆனில் இருந்து குறைந்தபட்சம் 1 ஜுஸ் ஓதலாம். நடந்துகிட்டே ஓதுங்க, வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே ஓதுங்க, உட்காரும் போது நிற்கும் போது எல்லா நிலைகளும் ஓதுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1 ஜுஸ் ஓதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா? திருமறை குர்ஆன் என்பது மிரண்டு ஓடக்கூடிய ஒட்டகத்தை போன்றது. அதை கட்டி போடாவிட்டால் அது உங்களுடைய கைகளிலிருந்து விலகி சென்று விடும். அப்படித்தான் பெரும்பாலும் பெரியவர்களே பார்த்திருக்கலாம். சில சமயத்தில் சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்திருப்போம், சிறிது காலத்திற்கு பிறகு மறக்கடிக்கப்பட்டு இருக்கும். அப்படித்தானே? ஏதோ அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணோம். குறிப்பாக அறிஞர் பெருமக்கள் இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? 5 வருஷங்கள்ல சில ஜுஸ்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் நீங்க மனப்பாடம் செஞ்ச அந்த சூறாக்களை நீங்கள் மீண்டும் ரிவிஷன் பண்ணாவிட்டா அடுத்த வருஷம் உங்களுக்கு அது புதுசா தெரியும். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா? தொடர்ந்து அதை பாதுகாத்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிருந்தாக்கா நம்மளை விட்டு போயிடும் திருமறை குர்ஆன் பொறுத்தவரை. எனவே தான் குர்ஆனுடைய விஷயத்தில் அலட்சிய போக்கை கடைபிடிக்க கூடாது என்பதற்காக நசீத்துல் குர்ஆன் என்று சொல்லுவது கூட இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நான் குர்ஆனை மறந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. நுசீத்துல் குர்ஆன், குர்ஆனின் மறக்கடிக்கப்பட்ட, நான் வேண்டும் என்று மறக்கல, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று குர்ஆனுடைய விஷயத்தில் அலட்சிய போக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய ஹாஃபிஸ்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை பெற்று சந்தோஷப்படுவதை காட்டிலும் நீங்கள் மனனம் செய்த அந்த திருமறை குர்ஆனை அன்றாடம் நீங்கள் ஓதுவதற்கான பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த பழக்கத்தை மேற்கொண்டீர்களேயானால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதுபோன்று நீங்கள் எந்த நேரத்திலும் இமாம செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகினீர்களேயானால் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக
எனக்கு பிறகு 8:30 மணிக்கு ட்ரெயின் போகக்கூடிய சகோதரர் இருக்கிறாங்க, சகோதரர் உமர் அலி ஃபிர்தோசி அவர்கள். எனவே அவர்களும் எனக்கு பிறகு பேச வேண்டிய சூழ்நிலை. ஆனால் என்னுடைய உரையை மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 5 காலங்கள் அல் ஜாமித்துல் ஃபிர்தோசியில் பாடம் பயின்று முறையாக குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத் தேர்ந்த இந்த அறிஞர் பெருமக்களுக்கு ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில ஆலோசனைகளை வழங்கலாம் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களும் இது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுகள், பட்டங்கள் உங்களை கௌரவிப்பதற்காக, நீங்கள் கற்ற கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் தருவதற்காக உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த கல்வியை கற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சுப செய்தி சொல்லுகிறான். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, சாதாரண ஆட்கள் அல்ல, நீங்கள் சமுதாயத்தில் சிறந்த மக்கள் என்றே அல்லாஹ்வால் நீங்கள் பாராட்டப்பட்டவர்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ்வே குர்ஆன் கேட்கிறான். ஏற்கனவே எனக்கு முன்னால் பேசிய துணை முதல்வர்கள் பொறிந்து தள்ளினார்கள், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி அப்படி இப்படின்ட்டு. இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு உத்தமர் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? அவர்களை பார்த்து சூனியக்காரர் பைத்தியக்காரர் எல்லாம் சொல்லவில்லையா? அதையெல்லாம் தாங்கியிருந்தான் தன்னுடைய சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஏனே இது போன்ற விமர்சனங்களை கண்டு நாமும் துவண்டு விடக்கூடாது. நம்முடைய பயணத்தில் எந்த விதமான தடைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. லட்சிய பயணம், குறிப்பாக ஒரு அமானிதம் கூட ஒப்படைக்கப்பட்டிருக்கு, பட்டத்தோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சுமை உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கு. தாவாவுடைய பணி நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தாவாய் மட்டும் உங்களுடைய உயிர் மூச்சாக நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டும். குறிப்பாக பொதுவாகவே முஸ்லிம்கள் தாவா பணியில் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தை முறையாக கற்றறிந்த அறிஞர்களாகிய நீங்கள் இந்த தாவாவில் முனைப்பாக செயல்பட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரான வழி, இதன் பக்கம் நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அழைக்கிறோம். அப்ப நபியை யாரெல்லாம் பின்பற்றுகிறோம் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் தாவா பணியில் ஈடுபட்டாக வேண்டும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை, அதனுடைய அடிப்படைகளை முறையாக கற்றுக்கொண்ட நீங்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக நேரங்களையும் காலங்களையும் பார்க்கக்கூடாது. படித்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய உங்களுக்கு பலர் வலை விரிப்பார்கள். இந்த அமைப்புக்கு வாங்க, அந்த அமைப்புக்கு வாங்க, ஹிஸ்புத் தரிப்பு, நிறைய நம்மளை டைவர்ஷன் பண்ணக்கூடிய பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் தோன்றி இருக்கின்றன. எனவே நம்முடைய இலக்கு தப்பாமல் இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன? தாவா. எந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த தாய் கல்லூரியில் நீங்கள் கற்றீர்களோ அந்த போதனைகளை முறையாக மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யதிஹி, ஒவ்வொரு பொறுப்பாளர் அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் உலகத்தில் அவர் இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. சொல்லுவாங்க, அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவ்வளவு சம்பாதிக்கிறான். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் செல்வத்தை தான் விரும்பக்கூடியவர்களுக்கும் தருகிறான், விரும்பாத காஃபிர்களுக்கும் தருகிறான். செல்வம் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் இந்த கல்வியை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மட்டும் தான் தருகிறான். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் தஆலா கைரை, நன்மையை நாடிவிட்டானோ அவர்களுக்கு மார்க்கத்தை ஒரு தெளிவை தந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த மார்க்க கல்வி, குர்ஆன் ஹதீஸை முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தான் புரிந்து கொண்டவர்கள் மட்டும் தான் தருகிறான். இந்த கல்வி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிற சமுதாயத்தில் எத்தனை உங்களை போன்ற இளைஞர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு அமையவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே, அந்த வாய்ப்பை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷப்படுவதோடு உங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பை, தாவோடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு தாயிகளுக்கு மிகவும் தேவை ஏற்பட்டிருக்கிறது. எல்லா நமக்கு ஜமீயத்து அஹ்லுல் குர்ஆன் வளர்ச்சிய மர்கஸ்களில் கிட்டத்தட்ட 70 மர்கஸுக்கு மேலே இருக்கு தாயினுடைய பற்றாக்குறை. கஹ்து துஆத், தாயினுடைய மிகப்பெரிய பஞ்சம், வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. முறையாக தாவா பணி செய்வதற்காக ஆட்கள் அமையவில்லை. எங்கு பார்த்தாலும் நமக்கு தாயி தேவைப்படுகிறார்கள். இந்த தாவா பணியில் நாம் ஈடுபட தவறுமையானால் கல்வியை கற்காத மக்கள் தாவா பணியில் ஈடுபட்டுடுவாங்க. இன்னைக்கு நாட்டில் அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த கேப் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ யார் கண்டவன் எல்லாம் தடி எடுத்தவன் தண்டல் காணுங்கிறா போல
எல்லாமே நான் ஒரு தாயி என்று ஒரு சில வார்த்தைகளை செவி வழியாக கேட்டுக்கொண்டு நான் ஒரு பெரிய அறிஞன்பது போல மேடைகள் முழங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுக்கு லகாம் போறதுன்னா உங்களை போன்ற முறையாக கல்வி கற்றவர்கள் மட்டுமே முடியும். திருமறை குர்ஆனுக்கு தப்பான அர்த்தங்கள், ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்கள் தரக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக காணிக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? முறையான கல்வி இல்லை. உசூல் தஃசீரும் தெரியாது, உசூல் ஹதீஸும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதோ சில தமிழ் நூல்களை படித்துக்கொண்டு தான் ஒரு மிகப்பெரிய தாயாக உலா வரக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை நாம் சமுதாயத்தில். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பின்வாங்கிறது தான். துணிந்து அந்த நிலைகள் நீங்கள் முறியடித்தே ஆக வேண்டும். இல்லையேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலா ஃபஃப்தஹு ஃபதல்லு வதல்லு. அறியாமை, மார்க்க கல்வி கற்காத அறியாதவர்களை என்ன செய்யும் மக்கள் தலைவராக ஏற்படுத்தி கொண்டு அவரிடம் கேள்வி கேட்பார்கள். அவரும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்ற ஒரு நிலை உருவாகிவிடும். அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஜல்லத்துல் ஆலிம் ஜல்லத்துல் ஆலம். ஒரு ஆலிமுடைய சருகல் இருக்கு பாத்தீங்களா, அது உலகமே சருகிறதுக்கு சமங்கிறாங்க. ஒரு அறிஞர் சருகிறான்னாக்கா உலகமே சருகிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் மூலமாக உங்களுக்கு கிடைத்த எந்த ஒரு சித்த செய்தியா இருந்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு கன்வே பண்ணுங்க. அந்த பொறுப்பை நாம் செய்தாக வேண்டும். அதற்கு நேரம் காலம் என்று பார்ப்பது கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, மேடைகளில் அவருடைய பெயர் போடப்பட்டாதான் சொல்லப்பட்டாதான் பேசுவேன், தாவா பண்ணி செய்வேங்கிறது. நோட்டீஸில் என் பேர் இல்லைங்க, நான் எப்படி பேசுறதும்பாங்க. இதெல்லாம் பார்க்கவே கூடாது. தாய்கள் பொறுத்தவரை தாவற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். சூரத்து யூசுஃப்ல நீங்க அந்த பாடத்தை படித்திருப்பீர்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சிரமத்திற்குள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு அவதூறு சொல்லப்பட்டு அந்த ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள். ஜெயிலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஹைடெக் ஜெயில் கிடையாது. அந்த காலத்தில் கடுமையான கஷ்டமான சித்திரவதைகளுக்குள்ளான அந்த ஜெயில். அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 2 வாலிபர்கள் ஜெயிலில் கூட உள்ள நுழைகிறாங்க. நுழையும் போது என்ன செய்யறாங்க, அவங்க கண்ட கனவை பற்றி ஒரு பலனை கேட்கிறார்கள், கனவுக்கு விளக்கத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, கனவுக்குடைய விளக்கத்தை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் தாவா பண்ணித்தான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. யா சாஹிபை சிஜ்ன் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். என்னுடைய அருமை ஜெயில் சிநேகிதர்களே, ஓர் இறைவன் அடக்கி ஆளக்கூடிய ஓர் இறைவன் சிறந்தவனா அல்லது கடவுள்கள் சிறந்தவர்களா என்ற முதல்ல தௌஹீத் கொள்கை எடுத்து வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு கவர்னராக நியமித்து அனுப்பும் போது கூட என்ன சொல்லி அனுப்புகிறார்கள், யா முஆத் இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலைஹி அன் யுவஹிதுல்லாஹ். இன்னொரு அறிவிப்பில் ஐ யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் வந்திருக்கு. முஆதே, நீங்கள் அல்லாஹ் ரசூல் வேதம் என்ன என்று தெரியாத மக்களிடம் நீங்கள் போகவில்லை. ஏற்கனவே வேதம் வழங்கப்பட்ட யூத சமுதாயத்தை நோக்கித்தான் நீங்கள் செல்கிறீர்கள். எனவே அந்த மக்களுக்கு முதலில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அன் யுவஹிதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும், தௌஹீத் கொள்கை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், விஷயத்தை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறார்கள். எனவே தாயாக நீங்கள் ஜமீத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு எந்த தாவா பணி கையில் எடுத்துக்கொண்டு தௌஹீதுடைய கொள்கை நிலையாட்டுவதற்காக இன்றளவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறதோ, இனி கடைசி வரைக்கும் பாடுபடுமோ, அந்த கொள்கை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களை அரசியல் நோக்கி அழைப்பார்கள், பல்வேறு சித்தாந்தங்களை பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் நோக்கி எல்லாம் அழைப்பார்கள். நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. சர்வ ஜாக்கிரதையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். கொஞ்சம் சருகினால் நம்முடைய நிலையே மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட நெறிகளை வழங்கினார்களோ அந்த நெறிகள் என்ன என்பதை மக்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்தாக வேண்டும். அது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக கற்று உணர்ந்தவர்கள் அந்த ஹக்கை மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். பட்டம் பெற்று விட்டோம், அதற்கு ஏற்றவாறு நாம் பொறுப்பை சுமந்து விட்டோம், அந்த பொறுப்புகளை சுமந்த நாம் நிறைவேற்றாமல் இருப்போமேயானால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகிறானே, மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. எந்த சமுதாயம் தௌராத்தை பெற்றிருந்தும் கூட அந்த தௌராத் பிரகாரம் செயல்படவில்லையோ அவர்களை வேதம் சுமந்த கழுதை என்று இடித்துரைக்கிறானே, அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. எந்த வேதத்தை நாம் கற்றோமோ, எந்த வேதத்தை நாம் தெளிவு பெற்றோமோ
அந்த முறையான கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அல்லாஹ் நம் மீது சுமத்திய ஒரு பொறுப்பு என்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுக்கிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு யல்அனுஹுமுல் லாயினூன் இல்லல்லதீன தாபு வஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம். எவர்களுக்கு நாம் திருமறை தெளிவான வேதத்தை வழங்கினோமோ, வழிகாட்டுதலை வழங்கினோமோ, அதை எவர்கள் மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாபம் இடுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வானருடைய சாபம், சாபமிடக்கூடிய அத்தனை பேருடைய சாபம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா வன்மையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அந்த நிலைக்கு நவுதுபில்லா நம்மை ஆளாக்கி கொள்ளக்கூடாது. ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீர்கள், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறீர்கள், மக்கள் நம்மை மதிக்கிறார்கள் பற்றி கவலைப்படாதீங்க. அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய நிலையில் பணி வந்தாலும் பரவாயில்லை. மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹுக்காக பணிந்து செல்கிறானோ அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். நாம் நினைக்கிறோம் பொருளாதார ரீதியாக முன்னேறவில்லையே, அந்த சிந்தனை இந்த சிந்தனை கவலைகள் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அது செகண்டரி தான். முதல்ல நம்மளுக்கு என்ன கவலை இருக்க வேண்டும்? இந்த தாவா பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் மேலும் இருக்க வேண்டும். பொருளாதாரம் என்பது அடுத்த கட்டமாகத்தான் இருக்க வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு நாம் எடுத்து பார்த்தோமேயானால், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோமேயானால், ஏன் இஸ்லாத்திற்கு செய்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற முஹத்திஸ்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோமேயானால் யாரும் மிகப்பெரிய செல்வந்தராக அதை பற்றி உனக்கு கவலைப்படவே இல்லை. அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா. உலகம் மட்டும் நம்ம மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கக்கூடாதுங்க, மறுமையுடைய கவலை நமக்கு இருக்கணும். எந்த பொறுப்பை நாம் நம்முடைய தோளில் சுமந்திருக்கிறோமோ அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ கூட நான் ஆஃபீஸில் பார்த்தேன், முதல்வருடைய பிரின்சிபாலுடைய ஆஃபீஸில் பார்த்தேன், ஒரு நண்பர் கூட எழுதியிருக்காரு, அத்தாவத்து இலல்லாஹ். யார் அது? அத்தாவத்து இலல்லாஹ் என்ற ஒரு அழகாக கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதாவது தாவா பணி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது எழுத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். தெரியுதா? அந்த ஃபீல்டில் செஞ்சு காட்டணும். அத்தாவா இலல்லாஹ், அதுதான் உயிர் மூச்சு. உயிர் இருக்கிற வரைக்கும் தாவா பணி மேற்கொள்ள. தாவா வந்து பல வகையாக இருக்குது. பேச்சுக்கள் மூலமாக, நம்முடைய நடைமுறையில் மூலமாக கூட தாவா இருக்குங்க. ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய தாவா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவில் எப்படி இஸ்லாம் வந்தது? மலபார் வழியாக தான் இந்தியாவில் இஸ்லாம் வருது. எப்படி வந்து அவங்க மிகப்பெரிய மேடை போட்டால் முழங்கினார்கள்? இல்லை, உண்மையான முஸ்லீம் வியாபாரிகளாக மாறினார்கள். ஏமாற்றல் இல்லை, கலப்படம் இல்லை, பொய் இல்லை. இது போன்ற நல்ல ஒரு மாற்றத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குணாதிசயங்களை அவர்கள் தனதாக்கி கொண்டார்கள். அதை பார்த்து மக்கள் எல்லாம் கவரப்பட்டார்கள். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்களை கூட்டி உரை நிகழ்த்தது மிக குறைவு. அவருடைய நடைமுறை அதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்களே, கான ஹுலுகுல் குர்ஆன். அவருடைய ஒழுக்கங்களே குர்ஆனாக நடமாடக்கூடிய ஒரு மொபைல் குர்ஆனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய நன்னடத்தின் மூலமாக மிகப்பெரிய தாவா பண்ணி நாம் செய்யலாம். இன்னைக்கு இஸ்லாம் ஒரு தீவிரவாதம், பயங்கரவாதம் என்ற பன்முனை தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் முறியடிப்பதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக ஒரு சில மீடியாக்களை தான் பயன்படுத்தின, வாய் வழியாக உள்ள மீடியாக்கள் தான். இன்னைக்கு இஸ்லாத்திற்காக எதிராக பல விதத்தில் மீடியாக்களை பயன்படுத்துகிறார்கள், திட்டம் போட்டு செய்கிறார்கள். அதை முறியடிப்பது கூட உங்களுடைய வேலை. எந்தெந்த முறையில் சைட்டில் போய் இஸ்லாத்தை பற்றி தவறாக எழுதப்படுதா, அதுக்கு பதில் கொடுப்பது அது ஒரு தாவா. உங்களால் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் மீது தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல்களை முறியடிக்க முடியும் அதெல்லாம் செய்து கூட ஒரு மிகப்பெரிய தாவா பணித்தான். இஸ்லாத்தினுடைய உண்மையான வடிவத்தை மக்களுக்கு கொண்டு செலுத்தி இஸ்லாத்தின் மீது சுமத்தப்படக்கூடிய அந்த களங்கத்தை எல்லாம் துடைத்திருப்பது நம்முடைய தாய்களுடைய மிகப்பெரிய பொறுப்பன்பை நாம் மறந்து விடக்கூடாது. ஏதோ பட்டம் பெற்றோம், அதுக்கு தான் உங்களுக்கு பரிசுகள் அப்படி தான் கொடுத்தாங்க நினைக்கிறான். முதல்ல என்ன கொடுத்தாங்க? புக்கை கொடுத்தாங்க. ஏன்? இன்னும் அதிகமாக படிக்கிறங்கிறதுக்காண்டி. ஷஹாதா வாங்குறதோட நம்ம வேலை முடிச்சு இல்லை, இன்னும் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும்ன்றதுக்காக முதல்ல உங்களுக்கு புக்கு செட்டை கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன கொடுத்தாங்க? டைம், இதை வாட்சும் கொடுத்தாங்க. டைமை பார்க்காதீங்க, கரெக்டாக போயிட்டு இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேகம் கொடுத்தாங்க தானே. எந்த நேரம் தாவா படிக்கணும்னா தூக்கிட்டு ஓடு என்பதற்காக பேக் கொடுத்துருக்குறாங்க. டைம் பார்த்து கரெக்டாக போகிறதுக்காக டைமும் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிற ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாவா பணியில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து ஒரு மறைமுகமாக உங்களை ஆயத்தப்படுத்தி நினைக்கிறேன் நான்.
என் அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தாவாவுடைய விஷயத்தில் அந்த தாவாவுடைய ஃபீல்டில் நீங்களா சில கலந்து அல்லாஹுடைய அச்சத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த தாவாவில் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஏன் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹுக்கு உண்மையிலேயே அஞ்சக்கூடியவர்கள் தான், ஆலிம்கள் தான் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியன்னு சொல்லி காட்டுறான். அச்சப்படக்கூடாது, சத்தியத்தை துணிந்து சொல்லணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சட்டம் இதுதான் என்று தெரிந்த பிறகு யாருடைய அச்சம் உங்களுக்கு தேவையில்லை, பயம் தேவையில்லை. அல்லாஹுடைய அச்சத்தை மட்டும் உள்ளத்தில் இருத்திக் கொண்டு சத்தியத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்காக துணிய வேண்டும். துணியும் போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் நினைக்கிறோம் பொருளாதார பின்தங்கி விடுவோமோ அல்லது வேறு வழியில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் போயிடும் யோசனை பண்ண வேண்டாம். அல்லாஹுடைய பாதையில் அந்த தாவா பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு என்ன உதவி செய்யறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு பதிலே கொண்டு செல்றது அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. எனவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மை. வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா என்றெல்லாம் கேட்கிறான். அல்லாஹ்வோட உண்மை சொல்லக்கூடியவன் யார்? எனவே நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முற்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மற்ற விஷயங்களும் அல்லாஹ் தஆலா தானாக பூர்த்தி செய்து தருவான். நாம் அறியாத புறத்திலிருந்து வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் என்ற வசனத்தை கூட உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறானோ அவன் மாட்டிக்கொண்ட சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கான வழி அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான். வமன் யத்தகில்லாஹ ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ் அஞ்சுகிறானோ அல்லாஹ்வுக்கு போதுமானவன் எல்லாம் இருக்கு. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் நமக்கு மேன்மையை தருகிறான். இங்கெல்லாம் சொன்னார்கள், அறிஞர்களை இழிவுபடுத்துகிறார்கள், மதிக்கல, அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தையும் இழிவும் தருவது அல்லாஹ் கையில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷாவு வ தன்சிவுல் முல்க மிம்மன் தஷாவு வ துஇஸ்ஸு மன் தஷாவு வ துதில்லு மன் தஷாவு பியதிக்கல் கைர். அரசர்களுக்காம் அரசனே, நீ தான் நாடியவர்களுக்கு கண்ணியத்தை தருகிறாய், நாடியவர்களை கேவலப்படுத்துகிறாய், உன்னுடைய கையில் தான் எல்லா கைர் நலன்கள் இருக்கின்ற அல்லாஹ் திருமறைக்குள் சொல்லி காட்டுகிறானே. அந்த அசைக்கமான நம்பிக்கை இருக்கும் நமக்கு வேணும். மனிதர்கள் தரக்கூடிய மதிப்பு மரியாதை இதெல்லாம் பெருசல்லங்க. அல்லாஹ் நம்மை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாக்கி விட்டால் அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை எப்படி நீங்கள் கற்றீர்களோ முடிந்த அளவு, உங்களால் முடிந்த அளவு அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செலுத்துவதற்கான பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போன்ற ஹாஃபிஸ்களாய் நீங்கள் அன்றாடம் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜுஸையாவது என்ன செய்யணும், திருப்பி ரிவிஷன் பண்ணி அதை ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. இதை விட்டுட்டுங்கன்னா மறுபடி புதுசாக நீங்கள் குர்ஆன் மனப்பாடம் பண்ண போல ஒரு சிக்கல் வந்துடும். அந்த கஷ்டம் சிரமத்தில் நீங்கள் சிக்காதீங்க. எனவே டெய்லி நாளையிலேருந்து இங்கே ஆரம்பிச்சிடுங்க. டெய்லி ஒரு ஜூஸ் மனப்பாடம், குறைஞ்சபட்சம் ஒன்று மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகாயிடும். மற்றபடி என்னுடைய அன்பர்கள் சகோதரர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் எல்லாமே நல்லா எளிய புலியாக இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட அவ்வளோ மராஜிகளும் உங்களுக்கு அழகாக இதில் இருக்குது, உங்களுக்கு சிஸ்டத்தில் இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்களே என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி இஸ்லாத்தை, உங்களுடைய இஸ்லாம் சம்மந்தப்பட்ட அறிவை நீங்கள் அழகாக உங்களுடைய அறிவை நீங்கள் மெருகேற்றுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் அல்லா தஆலா கொடுத்துருக்கான். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், ஒரு புத்தகம் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்கள் எஸ்எம்எஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்க ஆரம்பத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கும்போது காயல் பண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், எங்கள் காயல் பண்ணத்தில் அபூதாவுதுங்கிற நூலை பார்த்ததே கிடையாது ஹயாத்தில். அந்த எல்கேஎஸ் சகோதரர் எஸ்எம்எஸ் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது அபூதாவுதுங்கிற புத்தகத்தை வாங்கி காட்டின பிறகு அந்த புத்தகத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டார் அவர். இது தான் அபூதாவுதா, இது தான் அபூதாவுதான்னு. இன்னைக்கு என்னங்க, எல்லா ஹதீஸும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான், படிப்பதற்கான ஒரு வசதி நமக்கு கொடுத்துருக்குறான். தேடி அலைய வேண்டாம். எவ்வளோ புத்தகங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டவுன்லோடு நிறையா இருக்குது. இப்படி இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தோம், நாம் அந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அறிவை நாம் உயர்த்தி கொள்ளவில்லையானால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்துக்கு ஆளாகிவிடும் என்பதை மனதில் கொண்டு, தாயிகளாகி நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாஃபிகளாக நீங்கள்
இதை முடிச்சதோடு திருமறை குர்ஆன் ஓதுவதோடு அவர்களைப் போன்று நீங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக கற்று அவர்களைப் போன்று தாய்களாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட விரும்புகிறோமோ முனைந்துள்ளோமோ அந்த லட்சியத்தில் நம்மை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.